கொண்டு வந்து கொடுக்க வச்சாங்கன்னு சொன்னால் அந்த இதை வெற்றி பெற முடியும். நேயர்களே, எம்கே உமர் சார் சொன்ன மாதிரி ஒரு மாணவன் மன அழுத்தத்துக்கு போகிறதுக்கும் பெற்றோர்கள் தான் காரணம். ஒரு மாணவன் தோல்வி அடைவதற்கும் தொடர்ந்து பெற்றோருடைய கவனிப்பு இல்லாததான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பீட்டர்சனுடைய நல்ல கருத்துக்களை நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ சார் இல்லை சார், உங்களுடைய தோல்விக்கு ஆசிரியருடைய பங்கு என்ன, சுற்றி இருக்கக்கூடிய மற்ற சமுதாயத்துடைய பங்கு என்னன்னு சார் நீங்கள் சொல்ல வரீங்க? அதாவது ஆசிரியர்களுடைய குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய கடமை, அவர் வருகிறார், பாடம் நடத்துகிறார். ஏன்னா அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், அடுத்த இன்னொரு கிளாஸுக்கு போகணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 இடத்துல கிளாஸ் நடத்த வேண்டியது இருக்கும். அது ஒவ்வொரு மாணவருக்கும் அவர் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா 45 நிமிஷத்தில் அவரால் பண்ண முடியாது. ஆனால் ஆசிரியர்கள் வந்து ஒரு ஒரு 30-40 வருஷம் மாட்டு உள்ள ஆசிரியர்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னால் சில மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த பையன் சரியாக இல்லை, இவன் ஒழுங்காக படித்த மாதிரி தெரியல. இப்போ குவார்டர்லி எக்ஸாம்பிள் அவன் லோ மார்க் வாங்கியிருப்பான். அப்போவே அவனை ஐடென்டிஃபை பண்ணி அவனை வந்து அந்த கவனத்தை கொண்டு வரணும். பெற்றோர்களை தனியான பயிற்சி கொடுக்கணும். பெற்றோர்களை அழைத்து இந்த சப்ஜெக்டில் ரொம்ப மோசமாக இருக்கான் இன்றைக்கி. ஏன்னா குவார்டர்லி ஹாஃப் இயரில் உஷாராயிட்டான்னா அவன் ஆனுவலில் வந்து தப்பிச்சிக்க முடியும். அப்போ அது சில ஆசிரியர்கள் திட்டுவாங்க, என்னடா படிச்சிருக்கேன்னு முடிச்சிருவாங்க. பெற்றோர்களும் திட்டுவாங்க, இல்லை நான் ஆனுவலில் பார்த்துக்குவேன்னு சொல்லுவான். அப்படி விட்டுறக்கூடாது, அவனை ட்ரெயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த சோஷியல் உள்ளவங்க, அந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் அவனை மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது. அவங்க வந்து அந்த மாணவரிடத்தில் பல விஷயங்களை சொல்லி காட்டணும். போன முறை கூட நம்ம ஒன்று சொன்னோம். அமெரிக்காவில் வந்து புருக்லின் பக்கத்தில் ஒரு பாலம் கட்டுறாங்க, ஒரு ஐலண்ட். அந்த பாலம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போகிறதா இருந்தால் ரொம்ப தூரம் சுற்றிட்டு போகணும். அப்போ ஒரு பாலம் கட்டுறதுக்கு போகும்போது அமெரிக்கன் மேயர் வந்து அந்த அந்த ஸ்டேட்டுடைய மேயர் வந்து பெர்மிஷன் தர மாட்டேங்கிறார், இது கட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த இன்ஜினியர்ஸ் இருக்காங்க 2 பேர், அப்பா மகன் 2 பேர், இல்லை நாங்கள் கட்டுறோன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கி கட்டுறாங்க. கட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்பா இறந்துருக்காரு. இறந்தவொடனே மகன் எடுக்கிறான். மகன் ரொம்ப அப்செட் ஆகிடுறான். ஏன்னா அப்பா வந்து அவனுக்கு ஒரு மோட்டிவேட்டர், ஒரு குருவாக இருக்கிறார், அவரே ஒரு இன்ஜினியர். இப்போ அப்பா போயிட்டாரே, இவ்வளோ பெரிய டாஸ்க் நம்ம எப்படி பண்ணுறது, எல்லோரும் பண்ண வேணாம்னு சொன்னாங்க, அரசாங்கம் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு அப்படிங்கிற எதில் எடுத்து பண்ணிடலாம்னு சொல்லி இன்ஜினியர்ஸ்லாம் ஹோப் கொடுக்குறாங்க. இல்லை சார் பண்ணிடலாம். பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஆக்சிடென்ட் ஆகிடுறார். மகனுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி கோமாவுக்கு போய்ட்டுறாரு. கோமா கண்டிஷன் போய்ட்டுறாரு. கோமா கண்டிஷனில் இருந்து கண் விழிக்கிறதுக்கு ரொம்ப நாள். அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இத்தனை தூரம் கிலோமீட்டர் இதை இவங்க எடுத்துருக்கக்கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண் விழிக்கிறார். கண் விழிச்சுன்னா தன்னுடைய மனைவியை கூப்பிட்றாரு, எல்லா இன்ஜினியர்ஸையும் கூப்பிடு அப்படிங்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க, நல்லா வந்த தூரம் பார்க்கலாம். இல்லை கூப்பிடு. அப்படியே கூப்பிட்டு அந்த சைகையிலேயே ஒவ்வொரு நாள் சனிக்கிழமையும் வர சொல்லி சைகை காட்டியே அந்த வேலையை வந்து செய்ய வைக்கிறாங்க. அந்த பிரிட்ஜை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பிரசிடெண்ட்லாம் வந்து அமெரிக்கா பிரசிடெண்ட்லாம் வந்து அதை திறந்து வைக்கிறாங்க. அப்போ ஒரு டெத் பெட்டில் இருக்கக்கூடியவர் கூட வில் பவர், தன்னம்பிக்கை இருந்தால் சாதிக்க முடியும் என்பதற்கு, தடங்கள் வந்தால் சாதிக்க முடியும் என்பதற்கு இருக்கிறது. அடுத்தபடியாக மாணவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதையும் பீட்டர்சன் தான் சொல்கிறார். ஒரு மாணவருடைய ஃபெயிலியர், ஒரு சப்ஜெக்ட் ஏன்னா ஒரு இசம் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பெரியவர்களுக்கும் பொருந்தும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, இன்டர்வியூக்கு போகிறீங்க. இந்த இன்டர்வியூ போகிறவங்கள 2 கேட்டகரி இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பரிச்சை எழுத போகும்போது என்ன படிச்சிருக்கோம்னே அவனுக்கு தெரியாது, அப்படி போய் அங்கே மாட்டிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க. இந்த ஜாப் இன்டர்வியூக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்படி தான், ஒரு இந்த பார்க்கலாம், இந்த ஜாப்பில் போய் சேர்ந்து பார்க்கலாம் போவாங்க. அவர் பீட்டர்சன் சொல்கிறாரு, நீ முதல்ல ஒரு ஃப்ரேம் உருவாக்கிக்க அப்படிங்கிற. அதை வந்து ஃப்ரேம்ங்கிற ஃப்ரேம், நீ எதுக்கு போகிற, எந்த நிறுவனத்துக்கு போகிற, திஸ் இஸ் அபவுட் வாட். நீ வந்து ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸ் கடையில் வேலை பார்க்க போகிறவன், நீ வந்து லெதரை பற்றி படிச்சிருப்ப, கார்மெண்ட்ஸை படிச்சிருப்ப, உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம், உனக்கு இதை பற்றி என்ன தெரியும். ஸோ யூ மேக் அ ஃப்ரேம். நீ நான் வந்து எந்த ஜாபுக்கு போகிறேன், இந்த சப்ஜெக்ட் ஒரு அவுட்லைன் முதல்ல பண்ணிக்க, அதை பற்றி தெரிஞ்சிக்க அப்படிங்கிறது. அதே மாதிரி மாணவர்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது நிறைய பேர் இந்த எக்ஸாம் ஹாலில் நின்று பார்த்தீங்கன்னா 1 வருஷம் படிக்கிட்டே திருப்பி அதிலேயே மறந்து போயிடும். போகிற நேரத்தில் ரொம்ப உள்ளே போன்னு சொன்னதுக்கப்புறம் நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. அதுவே குழப்பமாயிடும், எதை படித்தோம் தெரியாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு ஃப்ரேம். இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து உன்னுடைய சிலபஸை நீனே பிரிச்சுக்க. இதை பற்றி கேட்பாங்க, இந்த மாதிரி இருக்குது, இந்த இதோடைய சில இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். சயின்ஸாக ஒரு ஃப்ரேம் பண்ணிக்க, மேத்ஸ் ஒரு ஃப்ரேம் பண்ணிக்க. இந்த இசத்துக்குள்ளே நீ போகணும், கான்செப்ட் அது போகணும். இன்னொரு முக்கியமான அருமையான பாயிண்ட் ஒன்று சொல்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் படிக்கும்போது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மேத்ஸ் இருக்குது, ஜியாமெட்ரி இருக்குது. உங்களுக்கு கிளாஸில் ஒரு சம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஃபீட் 60 டிகிரி ஆங்கிள்
இதை டூ த சம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இவன் அந்த படித்ததையே சம் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் எக்ஸாமில் போகும்போது 10 ஃபீட்டுக்கு பதிலாக 20 ஃபீட் 16 வராமல் 57.5 சால்வ் இது போகும்போது அவனுக்கு எப்படி செய்யறது தெரியாது. ஏன்னா அந்த சம்மோட இதைத்தான் அவன் பார்த்தானே தவிர அந்த கான்செப்டை அவன் பார்க்கல. அங்கே போய் மாட்டிக்குவான். இதை எப்படி பண்ணுறது அவனால் கால்குலேட் பண்ண முடியாது. அந்த இசம் அதை தெரிஞ்சுக்கணும். அந்த ஃப்ரேம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னால் அந்த ஃப்ரேமை வச்சு ஒரு அந்த சப்ஜெக்டை பிரித்து 4 விதமாக பிரித்து மைண்டில் வச்சுக்குவான். அப்போ அவனுக்கு அதிகமாக போய் இந்த சப்ஜெக்டில் இது இருக்குது, இந்த சப்ஜெக்ட் இருக்குது, மேத்ஸில் இது இருக்குது, ஜியாகிரஃபியில் இது கேட்பாங்க. இப்படி பிரிச்சுட்டு அது ஒன்றும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரிமெம்பர் பண்ணிக்கிற முடியும். இப்படித்தான் சக்ஸஸ் ஆன மாணவர்கள் படிக்கிறார்கள் என்பதை பீட்டர்சன் என்பது ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறார். நமக்கு சப்ஜெக்ட்டை படிக்கும் போதே ஒரு புரிதல் இருக்கும். ஒரு புரிதல் சப்ஜெக்ட்டுக்கு மேல இது ஒரு சப்ஜெக்ட் புரிதல் ஆமாம் இருக்கும். சப்ஜெக்ட் மேல ஒரு புரிதல் இருக்கணும். ஒரு மனப்பாட ரீதியாக பண்ணிட்டு போகிறது முடியாது. ஏன்னு சொன்னால் இன்டர்வியூ போகிறவங்க கூட அவரே உதாரணம் சொல்கிறார். பெரியவங்களுக்கு பொருந்தும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க. இப்போ நம்மள மாதிரி ஒரு வியாபாரி வந்து ஒரு போர்டு மீட்டிங் போகிறேன், ஒரு 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 மீட்டிங் போகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரே கான்செப்டில் சில கொஸ்டின் சில ஆன்சர்ஸ் நான் ரெடி பண்ணிட்டு போனால் இன்னொரு கொஸ்டின் கேட்காம பதில் சொல்ல முடியாது. ஸோ நான் எதுக்கு போகிறேன், இது வந்து ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு இசம், இது ஒரு கான்செப்ட், இதுக்கு என்ன கேள்விகள் இருக்கும், இதுக்கு நான் என்ன வேறு மாதிரி கேட்டால் என்ன பதில் சொல்லலாம் அப்படிங்கிற ஆல்டர்னேட்டிவ்லாம் இருக்கணும். இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணும். இது புரியாமல் மாணவர்கள் படிக்கக்கூடிய தன்மையினால் தான் இருக்கிறது. ஆகவே திருப்பி உங்களுக்கு விவரமாக சொல்வதாக இருந்தால் ஒரு மாணவன் அந்த வகுப்பிலேயே நல்ல கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஃபஸ்ட்டு அந்த வகுப்பில் இருக்கும்போதே அவன் புரிச்சிட்டானாக்க 60% ஈ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் அவன் வீட்டில் இருக்கும்போது பெற்றோர்கள் வந்து இவன் என்ன செஞ்சுருக்கான், அவனுக்கு அந்த பாடத்தை படிச்சிருக்கானா, சரியாக இருக்கா, கேள்விகள் கேட்க வேண்டும். அப்போ கேட்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த இடத்துல உனக்கு மிஸ்டேக் இருப்பா, பார்த்துக்க, ரெக்டிஃபை பண்ணிக்க, எழுத சொல்லணும், ட்ரா பண்ண சொல்லணும், என்னென்ன இது பண்ணணும். அப்போ வந்து அந்த அந்த ப்ராக்டிக்கலாக போடும்போது அவன் ஸ்டக் ஆகும். அங்கே ஸ்டக் ஆகும்போது இதில் பிரச்சனை இருக்குது, அதை கமிச்சிக்கன்னு சொல்லணும். மூணாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் சுற்றி இருக்கக்கூடியவங்க டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணணும். அவனுக்கு பல மோட்டிவேஷனல் இதுகளை இந்த மாதிரி மாணவர்களுக்கு சொல்லி காட்டணும். சொல்லி காமிச்சு இதில் கொண்டா இந்த தேர்ச்சி பெறாத மாணவர்கள் தேர்ச்சி பெற்று, இப்போ நம்ம இடத்துல கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இந்த தேர்ச்சி பெறாத மாணவர்களோட பரீட்சை எழுதி அவங்க ஃபெயிலாக போனது ஒரு பக்கம் போக அதை விட அதிகமான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே ஒரு சிஸ்டமாகவே வச்சுக்கணும். கல்லூரி போனதுக்கப்புறம் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இருக்க போகும்போதும் இந்த ஒரு சிஸ்டம் வச்சுக்கணும். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அதோடைய தேரி எனக்கு தெரியணும், நான் இதுக்கு போகிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு சக்ஸஸ் ஆகிடும். எம்கே உமர் சார் அவர் இன்னைக்கு நிறைய கருத்துக்கள் மாணவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி படிக்கணும், கேள்விக்கான பதில் எழுதக்கூடாது, அதுக்கான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றத பற்றியும், எப்படி பெற்றோர்கள் தொடர்ந்து கண்காணிக்கணும், ஆசிரியருடைய பங்கு என்ன, சமுதாயம் அவங்களை எப்படி மேல் தூக்கி விடணும் அப்படின்ற நிறைய பல கருத்துக்களை நம்மக்கிட்ட பகிர்ந்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. என்னை உங்கள் ஸ்டூடியோக்கு அழைத்து நம்முடைய மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து சொல்வதற்காக உங்களுக்கும் நன்றி, நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரும் நாட்களில் இன்னும் நல்ல பல கருத்துக்களை நம்ம எம்கே உமன் சாருடைய பகிர்ந்துக்கணும். நன்றி.